வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபீஸ் ஒண்டர்லேண்ட். இன்றைக்கி நம்ம ரொம்ப சீக்கிரமாக அதே போல் ரொம்ப ஈஸியாக எப்படி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்யலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தருணத்தில் சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கும் ஃப்யூச்சர் சப்ஸ்கிரைபர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இப்போது இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவையான பொருட்கள்: 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு லார்ஜ் சைஸ் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன், உப்பு தேவையான அளவு, 3 முட்டை, எள்ளு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், மைதா அரை கப், டொமேட்டோ சாஸ் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், ஸ்ப்ரிங் ஆனியன் ஒரு அரை கப். ஃபஸ்ட்டு நான் பொட்டேட்டோ பீல் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நம்ம நீல வாக்கில் நூடுல் ஷேப்பில் நம்ம சீவி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீல வாக்கில் நான் இந்த உருளைக்கிழங்கெல்லாம் சீவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நான் ஃபஸ்ட்டு 3 முட்டை ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த 3 முட்டைகளோட நம்ம ஏற்கனவே துருவி வச்சுருந்த பொட்டேட்டோவெல்லாம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்துக்குவோம் ஃபஸ்ட்டு. இப்போ நான் இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா கலந்துக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நம்ம பெப்பர் தூளும் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, அப்புறம் மிளகுத்தூள். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைசியாக வேணும்னு நினச்சிங்கன்னா மிளகாய் தூளும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கொத்தமல்லி தழை இல்லை கருவேப்பிலை கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். எந்த ஒரு தண்ணியும் ஆட் பண்ணலைங்க. அந்த எக்கோட கன்சிஸ்டன்சி தான் இந்த அளவுக்கு இருக்குது. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போ ஒரு ஃப்ரையிங் பேனை ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் நமக்கு தேவையான அளவு ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பேன் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பேட்டரை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. நான் ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். இப்போ பார்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சான்னு.
இப்போ ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, திருப்பி போட்டுக்கலாம். இந்த பக்கம் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். இப்போ ஆயில் தேவைப்பட்டால் ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்குவோம். ஆயில் கொஞ்சம் மேலே அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் திருப்பிக்கலாம். இப்போ நான் இதுக்கு மேலே கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே நான் கொஞ்சம் எள்ளு தூவிக்கிறேன். இப்போ நான் இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ரொம்பவே யம்மியான சூப்பர் ஈஸி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரொம்பவே சூப்பர் அண்ட் டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபீஸ் ஒண்டர்லேண்ட். தேங்க்யூ.